எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். நான் தேவா சுப்பிரமணியம். இன்றைய சிந்தனை அரசியல் வியாதியும் ஆன்மீக வியாதியும். ஆன்மீக வியாதி டிசீஸ், இது பரவக்கூடிய டிசீஸ். அப்படி என்ன ஆன்மீக வியாதி நம்மக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் இறைவனை அடையணும், இறைவனை உணரணும், ஞானம் அடையணும்னு சொல்லி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கோம். அதான் அந்த டிசீஸ், அந்த நோய். ஆனால் யாரும் அந்த நோய்க்கான மருந்தை இது வரைக்கும் கண்டுபிடிச்சதா தெரியவே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், மருந்துன்னு நினச்சிக்கிட்டு எங்கெல்லாம் கிளாஸ் நடக்குதோ, எங்கெல்லாம் பெரிய பெரிய குருமார்கள் இருக்காங்களோ அவங்களோட சொற்பொழிகளை கேட்குறதும், இல்லை யோக முறைகளையும் தியான முறைகளையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த ஆன்மீக வியாதி சரியான மாதிரியே தெரியல. யாருமே முழுமையாக குணம் அடைஞ்ச மாதிரியும் தெரியல. எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்கே ஓடுறோம் அப்படின்னு பார்த்தாலும் தெரியல. இந்த ஆன்மீக வியாதியை சரி பண்ணுறதுக்கு சிலர் டாக்டர்ஸ் மாதிரி குருமார்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கும் ஏதாச்சும் கிடைச்சிதான்னு பார்த்தோன்னா அந்த டிசீஸ் சரியான மாதிரியே தெரியல. இந்த ஓட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, தந்தையோட உயிரணுக்கள், கோடிக்கணக்கான உயிரணுக்கள் தாயோட கருமுட்டையை யார் முதல்ல அடையிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. அப்போவே அந்த ஓட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம உள்ளுக்குள்ளே ஓடாமல் வெளியே ஓடி 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 இந்த ஆன்மீக வியாதிக்கு மருந்து தேடிட்டுருக்கோம். ஆனால் வெளியில் மருந்து கிடையாது, வியாதியை அதிகப்படுத்துறதுக்கான சூழல்கள் மட்டுமே அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் ஓட வேண்டியது உள்ளதான். உள்ளே ஓடுனா ஆன்மீக வியாதிக்கான மருந்து இருக்குது. ஆனால் நம்ம வெளியில் ஓடவே பழக்கப்பட்டிருக்கோம், வெளியில் இருக்கவே விரும்புகிறோம். எவ்வளோ நம்ம வெளியில் இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நோயோட தீவிரத்தன்மை அதிகரிச்சுட்டே போயினே இருக்கும். நீங்கள் இறைத்தன்மை அடையவோ, இல்லை இறைவனை உணரவோ, இல்லை என்லைட்மெண்ட் அடையவோ எதுவுமே செய்ய வேணாம். நீங்கள் சும்மா இருந்தால் போதும். நீங்கள் ஓடுற ஓட்டத்தை இப்போவே நிறுத்திட்டா போதும். வேறு எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் அன்றாட வாழ்கின்ற வாழ்க்கையை கவனித்து நிதானமாக வாழ்ந்தால் மட்டுமே போதுமானது. இதுதான் அந்த ஆன்மீக வியாதிக்கு மருந்து. புரியுதுங்களா? இதை தவிர்த்து வேறு எந்த மருந்தும் கிடையாது. மருந்து போடுறத நீங்கள் நிறுத்துறது தான் இதுக்கான மருந்து. தேடுறீங்கள்ல, அந்த தேடுதல் அப்படியே இப்போவே ஸ்டாப் பண்ணுறது தான் அதுக்கான மருந்து. அப்போ தான் நீங்கள் என்ன எதையோ ஒன்று தேடிட்டுருக்கீங்களோ அது உங்கள் கையில் கிடைக்கும். நீங்கள் வெளியில் போய் மருந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் உங்கள்கிட்ட மருந்து விற்பாங்க, நீங்களும் வாங்கிப்பீங்க. அந்த கிளாஸு, வகுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வியாதியை அது சரி பண்ணாது, அந்த வியாதியை இன்னும் அதிகப்படுத்தும். புரியுதுங்களா? ஏன் அரசியல் வியாதிகளும் ஆன்மீக வியாதிகளும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒன்று தான், ஆனால் பேர் தான் அரசியல் ஆன்மீகம்னு. புரியுதுங்களா? அரசியல் அமைப்பு பார்த்திங்கனாலும் ஆன்மீக அமைப்பு பார்த்திங்கனாலும் அவங்களுக்குன்னு அரசியல் அமைப்புக்கு கட்சி அலுவலகம் இருக்கும், ஆன்மீக அமைப்புக்கு ஆசிரமங்கள் இருக்கும். கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் எல்லாரும் வருவாங்க, மீட்டிங் நடக்கும், சாப்பாடு போடுவாங்க. அதே போல் ஆசிரமத்தில் அந்த குருவை ஏற்றுக்கிட்ட எல்லாரும் வருவாங்க, வகுப்புகள் நடத்தப்படும், சாப்பாடு போடுவாங்க, சாப்பிடுவாங்க. வியாதி ஒன்றும் சரியாகாது, சேம் அப்படியே இருக்க வேண்டியது தான். எல்லா கட்சி அமைப்புகளுக்கும் கொடி இருக்குது, சேம். நிறைய ஆன்மீக அமைப்புகளுக்கும் கொடி இருக்குது. இவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்போட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும், எப்பவுமே மக்களுக்கான
நல்ல திட்டங்களை வகுக்கணும், இப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் ஆன்மீக அமைப்புகளோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். மக்களை இறைவனை அடைய வைக்கணும், மக்களுக்கு இறைத்தன்மையை உணர்த்தணும், இறைவனை உங்கள் அனைவரையும் இறைவனை அடைய வைப்பதே என்னோடய நோக்கம் இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய ஞானிகளும் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்களும் உருவாயிட்டாங்க. நாட்டில் ஏழைகள் இருந்துகிட்டே இருக்காங்க. இறைத்தன்மையை உணராத மக்கள் அதிகரிச்சுட்டே தான் இருக்காங்களே தவிர யாரும் இவங்களோட நோக்கத்தை பூர்த்தி பண்ண மாதிரியே நம்மளுக்கு தெரியல. அதே போல் இந்த அரசியல் கட்சி அமைப்புகள் என்ன தரும்னா நலத்திட்டங்கள், சட்டத்திட்டங்கள் வெளி உலக வாழ்க்கைக்கு தரும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதே போல் ஆன்மீக அமைப்புகள் என்ன கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா உள்ளுலக வாழ்க்கைக்கு நம்மளுக்கு இருக்குதா இல்லையானே தெரியாது, ஒரு இமேஜினரி வாழ்க்கைக்கு சட்டத்திட்டங்கள் கொடுப்பாங்க. நீங்கள் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இதை பண்ணணும், குளிக்கணும், 3 வேளை குளிக்கணும், இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும், இப்படி இருக்கணும்னு சட்டத்திட்டங்கள் கொடுப்பாங்க. அதே போல் அரசியல் கட்சி அமைப்பில் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் இருப்பாங்க. அவங்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு கத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. தலைவர் வந்தால் கத்துவாங்க, மாலை போடுவாங்க, காலில் விழுவாங்க. சில கட்சியில் காலில் விழுறதில்லை, சில கட்சியில் காலில் விழுந்திருக்காங்கன்னு நம்மளுக்கே தெரியும். அதே போல் ஆன்மீக அமைப்புலேயும் குருவே சரணம் குருவே சரணம்னு கோஷம் எழுப்புவாங்க. குரு தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு அவங்கள மறந்துடுவாங்க, குருவை அவங்க வச்சுப்பாங்க. அதே சேம் மாலை போடுவாங்க, காலில் விழுவாங்க. அதே போல் அரசியல் கட்சி அமைப்புகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு ஒன்று இருக்குது. அவங்க ஒயிட் கலரில் அவங்க கட்சி கொடியோட வண்ணத்தை தீட்டியிருப்பாங்க. அதே போல் ஆன்மீக அமைப்புகளுக்கு பலவிதமான வெண்மையான ஆடைகள் இருக்கும், இல்லை கலரான ஆடைகள் இருக்கும், அதை அவங்க உடுத்திப்பாங்க. அப்பப்போ கட்சி மீட்டிங் நடக்கும். அதே போல் இங்கே கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. கட்சி மீட்டிங் முடிஞ்சோடனே சாப்பாடு போடுவாங்க. அதே போல் இங்கே கிளாஸ் முடிஞ்சோடனே சாப்பாடு போடுவாங்க. இங்கே கட்சி காசில் சாப்பாடு போடும். அங்கே ஆனால் மக்கள்கிட்டயே மக்கள் பணத்தை வாங்கி அவங்களே ஏதோ சொந்தமாக உழைச்சி சாப்பாடு போடுற மாதிரி சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இதில் சில ஆன்மீக அமைப்புகள் இலவசமாக பண்ணுறாங்க. அன்னதானம் போடுவாங்க, தண்ணீர் பந்தல் வைப்பாங்க. இது ரெண்டுமே பண்ணோம். அரசியல் கட்சி அமைப்பும் பண்ணோம், ஆன்மீக அமைப்பும் பண்ணோம். அதே போல் அந்த தலைவர் இருப்பார் பார்த்திங்களா, அரசியல் கட்சி தலைவர், அவருக்கான விருதுகள் அவரை சுற்றி எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க, அவரை பாதுகாக்கிறதா. அதே போல் ஆன்மீக அமைப்போட தலைவர் இருப்பார் பார்த்திங்களா, ஏதோ ஒரு அமைப்பு இருக்குன்னா அதோட தலைவர், அவரை சுற்றி விருதுகள் எப்பயும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு விருதுகளாக இருக்கிறது தான் வேலையே. அவங்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையாலாம் தெரிய வேண்டாம், விருதுகளாக இருக்கணும், அவ்வளோதான். அவங்களோட ப்ராடக்ட்டு, அரசியல் கட்சியோட ப்ராடக்ட் என்னென்னா நல்லது செய்யணும். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் எந்த நல்லதுமே நடந்ததே இல்லை. நல்லது செய்யணும், நம்ம மக்களோட நலனுக்கு நம்ம பண்ணணும். ஆனால் பார்த்திங்கன்னா எத்தனை இடி ரைடு வருது. நம்ம தான் யோசிச்சு பாருங்கள், நல்லது செய்யறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. நல்லது நம்மளுக்கு செய்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு செஞ்சுக்கிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம தான் சிந்திக்கவே மாட்டோம்ல. எத்தனை இடி ரைடு யாரை பற்றி போட்டாலும் நம்ம ஓட்டு எடுத்துன்னு போய் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு போட்டு வந்துடுவோம். நம்ம தான் சிந்திக்க மாட்டோமே. அவங்க தான் மக்களுக்கு நல்லது செய்ய தானே வந்திருக்காங்க, அதான் நல்லது செய்வாங்கன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கோம். இவங்களோட ப்ராடக்ட்டு வேரியஸ் கைண்ட் ஆஃப் வித்தியாசமான மெடிடேஷன் டெக்னிக்ஸு, யோகா முறைகள். இவங்களும் மக்களுக்கு நல்லது செய்யணும். இவங்க ஒரு படி மேலே போய் மனிதனை இறைவனாக மாற்றணும்னு உறுதி எடுத்துருப்பாங்க. அந்த உறுதியிலேருந்து ஒரு நிமிஷம் கூட விலக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கடின உழைப்போட மக்களை இறைத்தன்மையையும் இறைவனையும் நான் காண்பித்தே தீர்வேன் அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. பெரிய பெரிய மகான்களே கடைவிடித்தேன் கொள்வார் இல்லைன்ட்டாங்க. ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி
அவர் தன்னை உணர்ந்திருந்தார். ஆனால் அவர் பேச்சை கேட்ட யாரும் அவர் பேச்சே புரியாது. இதில் யார் அவங்கள உணர போகிறா? யோசிச்சு பாருங்களேன். அவர் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவர் பேச்சை புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம யோசித்து பார்க்கணும். ரெண்டுத்துலேயுமே நோ ரிசல்ட்டு தான். 2 பேரும் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் நல்ல ரோடு நம்மளுக்கு கிடைக்கல. எதுவுமே சரியாக கிடைக்கிறத நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? இங்கேயும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 10 பேராச்சும் இறைத்தன்மையை உணர்ந்து ஞானி ஆனான்னு பார்த்தா ஒருத்தனும் இல்லை. எல்லாம் அந்த வியாதிகள் அதிகமாக்கப்பட்டே இருக்கிறதே தவிர யாரும் ஞானி ஆன மாதிரி தெரில. அரசியல் கட்சி அமைப்பு என்ன சொல்லணும்னா குறை சொல்லணும் ஆப்போசிட் பார்ட்டியை. இவங்க இப்படி பண்ணல, இது பண்ணல, அது பண்ணல, இவ்வளோ கோடி திருட்டாங்க, இதில் ஊழல், அதில் ஊழல்னு. இங்கே ஆன்மீக அமைப்பு நம்மளை குறை சொல்லணும். நீங்கள் இன்னும் நல்லா பண்ணணும், நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணணும் தியானத்தை, அப்போ தான் உங்களால் முடியும். நீங்கள் இதை பாதியிலே விட்டிங்கன்னா முடியாது, இல்லைனா இறைவனை உங்களால் அடைய முடியாது. அது உண்மையாலே நம்மளால் பண்ண முடியாது தான், கஷ்டமாக தான் இருக்கும். புரியுது? வேணால் நீங்கள் பண்ணணும், பண்ண முடியாத நீங்கள் பண்ணணும். ஒரு குழந்தைகிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைகிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு புக்கை கொடுத்தா அதை கிழிக்கும். அது கிழிக்குமா? அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் நம்ம பண்ணணும். அதே போல் கட்சி தலைவர்களும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வாங்க, போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை கவர்ந்து இழுத்துட்டு வரேன்னு. ஆனால் இது வரைக்கும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கவர்ந்து இழுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. போய் கவர்ந்து இழுத்துட்டு வராங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை. அதே போல் நம்மளோட ஆன்மீக அமைப்பு தலைவர்களும் அப்பப்போ வெளிநாடு போய் நம்ம நாடை பொல்யூட் பண்ணது பத்தாமல் அங்கே போய் பொல்யூட் பண்ணி மக்களை இறைத்தன்மையும் இறைவனையும் காண்பிக்கிறேன்னு சொல்லி அங்கேயும் யாராச்சும் ஞானி ஆனானான்னு பார்த்தா இவர் வெளிநாடு போயிட்டே தான் இருப்பார். அங்கே மக்கள் சீடர்களாகவே இருப்பாங்க, சீடர்கள் அதிகரிக்கவே செய்வாங்க, வியாதிகள் அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? அதே போல் கட்சியும் டொனேஷன் வாங்கும், நம்ம ஆன்மீக அமைப்பும் டொனேஷன் வாங்கும். இதுக்கு ATG GST எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. GST இல்லை, டேக்ஸ் எக்ஸம்ஷன். இவங்களும் வெப்சைட் வச்சுருக்காங்க, அவங்களும் வெப்சைட் வச்சுருக்காங்க. இவங்களோட அன்றாட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க போடுறாங்க. அதே போல் ஆன்மீக அமைப்பும் அவங்களோட அன்றாட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னா, அவங்க கிளாஸுக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களோட டெஸ்டிமோனி, நான் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்துட்டேன், நான் ரொம்ப நல்லா ஆகிட்டேன். பசியாக இருக்கிறவனுக்கு கொஞ்சமாக சோறு போட்டு, பசியாக இருக்கான்னு வச்சிங்களேன், அவனுக்கு நீங்கள் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீங்கள் ரொம்ப மிகப்பெரிய ராஜா சார், நீங்கள் ராஜா போல் வாழணும், நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், அந்த ஒரு 2 நிமிஷம் சொல்லுவான். ஏன்னா அந்த பசி நம்ம ஆற்றிட்டோம்ல, அவனுக்கு என்னெல்லாம் தெரியாது. நம்ம ராஜாவும் ஆக மாட்டோம், நம்ம 100 வருஷம் வாழ போகிறதும் கிடையாது. ஆனால் அவன் சொல்லுவான். நம்மளும் அதே மாதிரி அந்த டெஸ்டிமோனியெல்லாம் எடுத்து வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிட வேண்டியது தான். கட்சி அமைப்புக்குன்னு பார்த்தா தலைவர்கள் எழுதின புத்தகம் வச்சுருப்பாங்க. இங்கே எக்கச்சக்கமான புத்தகம் இருக்குது, ஆனால் அதை நம்ம படிக்க முடியாது. ஏன்னா தலைவர்களும் அதை படிக்க மாட்டாங்க, படித்தாலும் அது என்னென்னு நம்மளுக்கு சொல்லியும் தரமாட்டாங்க. அதனால் நம்ம 2 பேர்கிட்டையும் புக்ஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு படிக்க தெரியாது, நம்மளுக்கு படிக்க தெரியும், ஆனால் படிக்க முடியாது. புரியுதுங்களா? அரசியல் கட்சி அமைப்பும் சோஷியல் மீடியா பயன்படுத்தும், ஆன்மீக அமைப்பும் சோஷியல் மீடியா பயன்படுத்தும், மார்க்கெட்டிங் பண்ணும், விளம்பரம் பண்ணும், எல்லாம் பண்ணும். அவ்வளோதான். வியாதியை சரி பண்ணுறதுக்காக பண்ணும். கட்சி தலைவர்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நல்ல தலைவர்கள்லாம் இருந்தாங்க. காமராஜர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் யார் நல்ல தலைவர்கள்னு பார்த்தா இப்போ வரையும் நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். அதே போல் மிகப்பெரிய ஞானிகள் தோன்றியிருக்காங்க, கைவிட்டு என்ற அளவு தான் இருக்காங்க, ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைட், அப்படி தான் இருக்குது. கட்சி அமைப்புகளும் சிலைகள் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க.
வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க பிறந்தநாள் அப்போது அதை க்ளீன் பண்ணி மாலை போடுவாங்க. நம்மக்கிட்டேயும் நிறைய சிலைகள் இருக்குது, நம்ம டெய்லி க்ளீன் பண்ணி மாலை போடுவோம். அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் கோயிலெலாம் திறந்து வைப்பாங்க. நம்ம கடவுள் இருக்குதுன்னு சொல்லுவோம், நம்ம கோயிலுக்குள்ளேயே இருப்போம், ஆனால் வியாதி சரியான மாதிரியே தெரியாது. நம்ம ஆல்ரெடி ஞானம் அடைஞ்சு தான் இங்கே இருக்கோம், ஆனால் அது நம்மளுக்கு தெரியல. அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் இங்கே அரசியல் கட்சி அமைப்புகளும் ஆன்மீக அமைப்புகளும் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக இவ்வளோ வேலைகள் பார்க்குறாங்க. இது எல்லாமே ரெண்டுமே சேம் தான், 2 பேரும் சேம் தான். 2 பேருமே மக்களுக்கு நல்லது தான் செய்கிறாங்க. 2 பேருமே ஏழைகளை ஒழிக்க தான் வந்திருக்காங்க. 2 பேருமே படிக்க காசு இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுக்க தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த நல்லதும் மக்கள் பெற்ற மாதிரியும் தெரில. ஏழைகள் அதிகரிக்கவே செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒருவேளை சாப்பாடு இந்தியாவில் இன்னும் எல்லாருக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனால் அரசியல்வாதிகள் நல்லது செய்யறதுக்கு 100 வருஷமாக போராடுறாங்க. ஆன்மீக அமைப்பும் அதே வேலையை பார்க்குது, ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. வாக்குறுதி பார்த்திங்கன்னா 2 பேருமே கொடுப்பாங்க. நான் இந்த 5 ஆண்டு ஆட்சிக்கு வந்தால் நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், மகளிருக்கு இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், 100 சொல்லுவாங்க. அதில் ஒரு பாதி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க. அதையும் நம்ம கேட்க மாட்டோம், ஏன்னா நம்ம தான் சிந்திக்க மாட்டோம்ல. அவங்க சொன்னதே செய்ய மாட்டாங்க, ஆனால் நம்ம கேட்க மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு தான் சிந்திச்சா பிரச்சனை வந்துடும்ல. அதே போல் ஆன்மீக அமைப்பும் வாக்குறுதி கொடுக்கும். என்னென்னா, உங்களுக்கு கடவுளை காமிக்கிறேன், இறைவனை காண்பித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து கை தூக்குங்க, தெரிஞ்சுக்கலாம் நம்ம. புரியுதுங்களா? ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சர் தான். யாரெல்லாம் அவங்கள ஆளை கற்றுக்குறாங்களோ அவங்க தான் ஆண்டவர். ஆண்டவர்னால் வேறு யாரும் கிடையாது, நம்ம தான். நம்மளை எப்போ நம்ம ஆளை கற்றுக்குறோமோ அப்போ தான் நம்ம ஆண்டவர். இந்த 2 வியாதிகளும் எப்பயுமே சரியாக மாட்டுது, இதை சரி பண்ணவும் முடியல. நீங்கள் இதுக்காக பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லா அமைப்புகளையும் விட்டு நீங்கள் தனியாக வந்து இண்டிவிஜுவல் அமைப்பாக மாறிடுறது தான். யோசிச்சு பாருங்களேன், இது 2த்துக்குமே தலைவர் இருக்காங்க, அவங்களுக்கான முன்னோர்கள் இருக்காங்க. ஒரு கட்சி ஆஃபீஸ் போனால் ஒரு 10 ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க, இவங்கள பின்பற்றணுன்னு. ஆனால் அவங்கள பின்பற்றுறதா தெரியவே இல்லை. அதே போல் தான் ஆன்மீக அமைப்புகளும் அவங்களோட குருநாதர்கள் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அவங்க ஃப்ரீயாக இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இப்போது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வியாதியை போக்குறதுக்கு அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களும் அவங்க குருநாதர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ, நம்மளுக்கு என்ன தோணுதோ செய்வோம், இந்த வியாதியை போக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்காங்க. நான் வந்து இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலை பற்றி நான் சொல்லலை, இந்த அமைப்பே இப்படி தான் இருக்கும், இந்த அமைப்பில் யார் வந்தாலும் இப்படி தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இவங்க 2 பேருமே ஒன்று தான். இந்த 2 வியாதியும் இந்தியாவை பல நூற்றாண்டு காலங்களாக, இந்த உலகத்தை பல நூற்றாண்டு காலங்களாக ஆண்டு 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 நம்மளுக்கு இந்த வியாதியே போக்கலை, இந்த வியாதி அதிகரிக்கவே செஞ்சுருக்கு. இதெல்லாம் நீங்கள் தான் சிந்திச்சிக்கணும். சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம டிவி பார்த்தோன்னே ஏதாச்சும் சாப்பிட்னு ஏதாச்சும் கிளாஸுக்கு போயின்னு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. புரியுது? சிந்திச்சா நம்மளுக்கு பிரச்சனை நம்மளுக்கு, அதனால் நம்ம அதை விட்டுடலாம். ஒரு ரோஸ் இருக்குது, ஒரு ரோஜா பூ இருக்குன்னா அந்த ரோஜா பூ ஆல்ரெடி அழகாக தான் இருக்குது, அதுக்கு நம்ம மேக்கப் போடணுன்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. அது போல தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளோட உள் உலகமும் அழகாக தான் இருக்குது. நம்ம தான் தேவையில்லாத சாயங்களை பூசிகிட்ருக்கோம், நம்மளுக்கு தேவையில்லாத வியாதிகளை நம்ம தான் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் ஒன்று அந்த வியாதிகளோடு இருக்கலாம், இல்லைன்னா அந்த வியாதிகளை விட்டு விலகி தனியாக நின்றுக்கலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களே யோசிச்சுட்டு பாருங்களேன், அரசியல் கட்சி அமைப்புகள் நிறைய இருக்குது. நம்மளும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுறோம். மேக்ஸிமம் 2 தான் இருக்குது, மாறி மாறி வருதுன்னு வச்சுங்களேன். எல்லாம் இந்தியாலேயும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அதுதான் மாறி மாறி வருது. சில இடத்துல கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்றாங்கன்னு வச்சுங்களேன்.
நம்ம இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு இவ்வளோ கோடி 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. 2 பேர் தான் இருக்கிறாங்க. 2 பேரும் சேம் தான். 2 பேரும் நல்லது செய்யணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரும் இது வரைக்கும் நல்லது செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு நம்ம சிந்திச்சு பார்த்தா நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம எலெக்ஷனுக்கு வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏதாச்சும் விளையாட்டு வச்சிடலாம்ல. ராஜா ராணி விளையாட்டு, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தலைவர் ஆகிடலாம். ஏன்னா 2 பேரும் ஒரே விஷயத்த தானே செய்கிறாங்க. ஏதாச்சும் சும்மா ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த விளையாட்டை முடிச்சுட்டு நம்ம யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இவங்க வின்னர்னு சொல்லிட்டு போயிட்டோன்னா ஈஸியில் அது. நம்மளுக்கு ஒரு நாள் லீவை விட்டு பலாயிரம் கோடி செலவு பண்ணி நம்ம ஒரு 2000 3000 ஓட்டுக்கு வாங்கி நம்ம போய் அந்த மிஷினில் போட்டு இந்தியாவில் 40% பேர் ஓட்டே போடுறதில்ல. யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு எதுக்கு ஏதாச்சும் ஒரு ராஜா ராணி விளையாட்டு இல்லை ஓடி பிடிச்சி யார் ஃபஸ்ட்டு யாருன்னா ஓடணும், யார் தொடுறாங்களோ அவங்க வின்னு. ஒரு 10 பேர் ஓட வேண்டியதான். யாரோ ஒரு குழந்தைய விட்டு யாரோ போய் தொடுப்பான்னா அவங்க வின்னு. ஈஸியாக ஆக்கிடலாம்ல நம்ம. ஏன்னா யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுக்கான அத்தாட்சிகள் நம்மக்கிட்டே இருக்குல்ல. எத்தனை இடி ரைடு வரும், இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி ஊழல், இந்த கோடி ஊழல், இவ்வளோ நல்லது செய்ய தான் வந்திருக்காங்க. ஆனால் நல்லது மட்டும் நம்மளுக்கு நடக்கவே இல்லை. அதனால் இந்த வியாதிகளை போக்குறதுக்காக தான் 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால் ஞானம் அடையிறேன், இறைவனை அடையிறேன், இறைத்தன்மையை உணர்றேன்னு நம்மளுக்கு இந்த அமைப்புகள் ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் அவங்களுக்கு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி என்னென்னா அந்த அமைப்புகளை விட்டு தனியாக வந்து நீங்கள் தனி அமைப்பாக ஒரே ஒரு ஆளாக மாறிடுங்க. ஏன்னா அவங்க இந்த அமைப்பு விட்டுலாம் போக மாட்டாங்க. இந்த அமைப்பு டிசால்வ் ஆகலாம் ஆகாது. நீங்கள் வேணால் வரலாம், ஆனால் அவங்களால போக முடியாது. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் புரியுதான்னு பாருங்கள். புரிஞ்சால் நல்லது, புரியலைனாலும் நல்லது. நல்லது. இறைவன் போதுமானவன்.